ஹிஜாபிற்கு எதிரான கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து அனைத்து இஸ்லாமிய இயக்கங்கள், அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பு சார்பாக சேலத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் தகவல்களை செய்தியாளர் கோகுலிடம் கேட்கலாம். கோகுல், இப்போ இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் குறித்த கூடுதல் விவரங்கள். அதாவது கர்நாடக மாநிலத்தில் கல்லூரியில் ஹிஜாப் அணிந்து வருவது தொடர்பான இருவேறு பிரிவினரிடையே போராட்டங்கள் மற்றும் கருத்து வேறுபாடுகள் இருந்து பல்வேறு சர்ச்சைகளை ஏற்படுத்தியது. குறிப்பாக கல்லூரிக்குள் ஹிஜாப் அணிந்து வரக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்து ஆர்ப்பாட்டங்கள் நடத்தப்பட்டது. இது தொடர்பான வழக்கு ஒன்றில் கர்நாடக உயர்நீதிமன்றம் ஹிஜாப் அணிவதற்கு கல்லூரி நிர்வாகம் தடை விதித்தது செல்லும் என்ற தீர்ப்பை வழங்கியிருக்கிறது. இந்த தீர்ப்பு சம்பந்தமாக இஸ்லாமியர்கள் பல்வேறு போராட்டங்களில் ஈடுபட்டு வருகிறார்கள். தற்பொழுது சேலம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே ஹிஜாப் அணிவது தொடர்பான கர்நாடக உயர்நீதிமன்ற தீர்ப்பை கண்டித்து இஸ்லாமிய அமைப்புகள் மற்றும் அரசியல் கட்சிகள் கூட்டமைப்பு சார்பாக கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் விடுதலை கழகம், விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகள் ஒன்றிணைந்து இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதில் 1000க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல பெண்களும் 500க்கும் மேற்பட்டோர் இந்த ஆர்ப்பாட்டத்தில் தற்பொழுது பங்கேற்றிருக்கிறார்கள். மிக குறிப்பாக ஹிஜாப் அணிவதற்கு அரசியல் சட்டம் உரிமை வழங்கியிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் சட்டத்தை மீறிய தீர்ப்பாக பார்க்கப்படுவதாக அவர்களுடைய கோரிக்கை இருக்கிறது. இது தொடர்பாக உயர்நீதிமன்றத்தை கண்டித்தும் கர்நாடக அரசு மற்றும் மத்திய அரசுகளை கண்டித்தும் கண்டன கோஷங்களை அவர்கள் எழுப்பி வருகிறார்கள். தொடர்ந்து பல்வேறு அமைப்புகளை சார்ந்தவர்களும், குறிப்பாக திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய தலைவர் கொளத்தூர் மணி, விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த சேலம் மாவட்ட பொறுப்பாளர் நாவரசன் உள்ளிட்ட பல்வேறு அமைப்புகள், கட்சிகளினுடைய பொறுப்பாளர்கள் தொடர்ந்து கண்டன உரையாற்றி கண்டன முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள். நன்றி கோகுல், விவரங்களை இணைந்து வழங்கியமைக்காக.